வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் 10 பொறுத்தவரையே இப்போ வந்து 10 இயர்ஸ் ஆஃப் ஷான் ரோல்டனை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இப்போ அடுத்த ஆறாவது ப்ரமோன்னு பார்த்தோன்னா டெய்ஸி அவர்கள் பாடினதும் மற்றும் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் பாடினது. ஸோ இந்த பாடல்களை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல வந்து சூப்பர் சிங்கர் சீசன் 10 டெய்ஸி. ஸோ டெய்ஸி பாடுறது வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு திருடா திருடா படத்தில் பாடுறாங்க. ஸோ இந்த பாடலை கேட்ட உடனே ஏஆர் ரஹ்மான் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய உதவி, எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். ஏன்னா 1980களில் பார்த்தோன்னா இசைஞானி இளையராஜாவுடைய காலகட்டத்தில் பெரும்பாலும் பாடல்கள் பின்னணி பாடகர்கள் பார்த்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், ஜானகி, சித்ரா, அதை விட்டால் எஸ்பி சைலஜா, அதுக்கப்புறம் நம்ம மனோ வந்தார். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில சிங்கர் தான் பாடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 10 சிங்கர் 12 சிங்கர் தான். மலேசியா வாசுதேவன், சுரேந்தர், எஸ்என் சுரேந்தர், இந்த மாதிரி ஆட்கள் தான் பாடியிருப்பாங்க. ரொம்ப ரேராக ஹிந்தியிலேருந்து லதா மங்கேஷ்கர், அதுவும் வந்து கமலஹாசன் சொல்லி அந்த வளையோசை சாங் வந்து அப்படி கொண்டு வந்தது தான் லதா மங்கேஷ்கர். இன்னும் சில பாடல்கள் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே செண்பமே பாட்டில் பாடியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு தான் பாடியிருப்பாங்க. பட் ஏஆர் ரஹ்மான் ரோஜாவில் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஏராளமான பாடகர்களை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு படத்துக்கு புதுசாக 5 பேர் 6 பேரை கொண்டு வர்றாரு. ஹரிஹரனை கொண்டு வர்றாரு, சுஜாதாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுக்குறாரு, மின்மினியை பாட வைக்கிறாரு. புது வெள்ளைமலை பாட்டில் வந்து மின்மினி பாடுறாங்க. இந்த திருடா திருடான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுப்பமாவை பாட வைக்கிறாரு. அனுப்பமா முதல்ல இதில் தான் பாடுறாங்க. அதே மாதிரி நம்ம சுரேஷ் பீட்டர்ஸை பாட வைக்கிறாரு. ராசாத்தி சாங்கில் பார்த்தா நம்ம அவருடைய நண்பர் ஷாகுல் அமீதுன்னு ஒரு சிங்கர், அவரை பாட வைக்கிறாரு. இதை தவிர்த்து நீங்கள் யாரை வேணால் பாருங்களேன், ஸ்ரேயா கோஷல் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். வேறு வெளியிலேருந்து ஆட்களை கூட்டு வந்தது சுக்வீந்தர் சிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்னான் சாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்பாச்சி இண்டியன், எவ்வளோ பேர் லவ் பேர்ட்ஸில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஷாஷா திருப்பதி, ஜோனிட்டா காந்தி, இப்படி ஏராளமான சிங்கர்ஸ், புது சிங்கர்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தார். இது வந்து ஏஆர் ரஹ்மான் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதனைனே சொல்லலாம். நீதி மோகன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிங்கர்ஸை அவர் புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருந்தார். அது வந்து ஏஆர் ரஹ்மானுடைய சாதனை. அப்படி வந்த ஒரு சிங்கர் தான் கரோலின் அப்படிங்கிற சிங்கர். இந்த ஒரு பாட்டு தீ தீ தித்திக்கும் தீன்னு பாடினது வந்து கரோலின். ஸோ கரோலினை பாட வச்சுருந்தார். அவங்க பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்கும். மற்ற பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அந்த படத்துலையே ஒரு படம்னு எடுத்தோன்னா 6 பாட்டு ஹிட்டுன்னா அதுக்குள்ளே அந்த ஹிட்டுக்குள்ளே கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இந்த பாட்டு தான். ஸோ இந்த பாட்டை பெருசாக யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாமர் நம்பர் அந்த மாதிரியான ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டை இவங்க செலக்ட் பண்ணதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை விட எவ்வளவோ நல்ல பாடல்களில் தான் இருக்குது. பட் இவங்க இதை செலக்ட் பண்ணி பாடியிருக்காங்க, அதுக்கு உண்டான ஜஸ்டிஸும் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேஷன் ரவுண்டுங்கிறப்ப அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஸோ இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிருக்கு. அடுத்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அறிந்தும் அறியாமலும் படத்தில் வந்து தீப்பிடிக்க தீப்பிடிக்க. ஸோ அந்த தீப்பிடிக்க தீப்பிடிக்க சாங்கை பொறுத்தவரைய இது வந்து ஒரு ஸ்பெஷலான சாங். இது எப்படின்னா 1940s அசோக் குமார் அப்படிங்கிற படம், அதாவது தியாகராஜ பாகவதர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பிறந்தார். அவர் வந்து ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அந்த ஒரு கொலை வழக்குங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொலை வழக்கு. அது ஒரு பத்திரிகையாளர், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி நடத்துகிறாரு. இவங்களை பற்றி தப்பாக எழுதுகிறார். தொடர்ந்து இவங்களை பற்றி தப்பாக எழுதுகிறப்ப இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்எஸ் கிருஷ்ணன், இவர் நம்ம தியாகராஜ பாகவதர், ஸ்ரீராமுலு நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர், இந்த 3 பேரும் சேர்ந்து ஆளை வச்சு அவரை காலி பண்ணிடுறாங்க. அது கோர்ட்டில் ப்ரூவ் ஆகி இவங்களுக்கு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறமா அவர் ஜெயிலுக்கு போய் பின்னாடி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் எதுவுமே ஓடலை. மிகப்பெரிய ஒரு சோக கதையாக மாறிப்போச்சு. ஆனால் இந்த பாடல் வந்த காலகட்டங்கள்லாம் கொடிகட்டி பறக்கிறாரு. அதாவது பயங்கர ஹிட்டான சாங் இது, முரட்டு ஹிட்டு. ஆனால் இது ஒரு சோக பாடலாக தான் அந்த பாட்டில் கன்சீவ் ஆகிருக்கும். இதை வந்து இவர் சந்தோஷத்துக்கு கொண்டு வந்துட்டார். சந்தோஷத்துக்கு கொண்டு வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி அந்த வரிகளை சேர்த்து பெரிய ஹிட் பண்ணி விட்டார். அதாவது சென்சேஷனல் ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் அந்த பாட்டு அடைஞ்சது. அதை வந்து ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ்
செலக்ட் பண்ணி சூப்பராக பாடி பெரிய அளவில் பாராட்ட பெற்றுட்டாங்க. அசோக் குமார் அப்படிங்கிற படத்துலேருந்து அப்படியே அப்பட்டமான அப்படியே உருவன பாட்டு தான் யுவன் சங்கர் ராஜாவால். இன்றைக்கி வந்து கூலி படத்தில் பாட்டு எடுத்ததுக்கு இளையராஜா வந்து இது பண்ணுற மாதிரி அன்றைக்கி அந்த ஆட்கள்லாம் உயிரோடு இல்லை, அதனால இவர் ஈஸியாக எடுத்து போட்டார். 1941 வந்த பாட்டு இது. அசோக் குமார் படம். தியாகராஜ பாகவதர் பாடினது. பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய வரிகள். இது வந்து எப்படின்னா பிச்சை எடுத்துக்கிட்டே பாடுறது. அந்த பாட்டு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே பாடுற பாடல். பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துமோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பி வீண் காலமும் செல்லம் அடிந்திடப்போம். அதாவது இந்த வாழ்க்கையில் வந்து எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு விலங்கு மாதிரி காமத்திலையும் கோபத்திலையும் நிரம்பி நம்மெல்லாம் லைஃப்பை வீணடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு நம்மெல்லாம் அன்பு அகிம்சை இதோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தரோடைய இதை வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாடலை வந்து இவர் அப்படியே எடுத்து ஒரு மாஸ் சாங்காக மாற்றி விட்டு யூஸ் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இது வந்து இதுவும் ஒரு வகையான இசை திருட்டு தான். ஸோ 3வது ப்ரமோ ஷான் ரோல்டன், 10 years ஆஃப் ஷான் ரோல்டன். ஸோ ஷான் ரோல்டனுடைய சொந்த பெயர் பார்த்தோன்னா ராகவேந்திர ராவ். அவர் வந்து ஒரு பிராமின் தான். அவர் வந்து ஷான் ரோல்டன்னா கிறிஸ்டின் அப்படின்னு நினச்சிப்பாங்க. எதனாலன்னா அவருடைய தாத்தா அவர் வந்து ஷாண்டில்யன்னு சொல்லி மிக புகழ்பெற்ற கடல் புறா, யவனராணி இந்த மாதிரியான சரித்திர நாவல்களை எழுதிய சாண்டில்யன். ஸோ சாண்டில்யன் அப்படிங்கிறவர் வந்து மாபெரும் எழுத்தாளர், சரித்திர நாவல்களை எழுதினவர். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அந்த சாண்டில்யனை பொறுத்தவரைய அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேர் பாஷ்யம். சாண்டில்யனோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து பாஷ்யம் ஐயங்கார், பெட்டர் நோன் அஸ் சாண்டில்யன் அப்படிங்கிறதான் அவருடைய இது. அவர் பல பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ திருக்கோயிலூரில் பிறந்தவர் அவர். அவருடைய பேரன்னா நம்ம ஷான் ரோல்டன், சாண்டில்யன், ஷான் ரோல்டன் அந்த சவுண்டு வரதுக்காக தான் வச்சுருக்காரு. ஸோ இவர் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ இவருடைய டிஸ்கோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா வாயை மூடி பேசவும் தான் இவரோட படம். அப்புறம் முண்டாசுப்பட்டி, சதுரங்க வேட்டை, ஆடாமை ஜெயிச்சோமடா, அப்புறம் 144, ஜோக்கரில் பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் பாண்டி, அந்த பாண்டி தான் தனுஷ் இவரை கொண்டு வந்தார், அனிருத் மாதிரி இவரை ஆக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கடைசியாக வந்த நம்ம லவ்வர் படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், மெகந்தி சர்க்கஸ் சூப்பராக பண்ணியிருப்பார். தாராள பிரபு நல்லா பண்ணியிருப்பார். ஜெய்பீம், தலகோதும் இளங்காத்து அந்த பாட்டு நல்லா, குட் நைட் நல்லா பண்ணியிருப்பார். மாடர்ன் லவ்வில் அவர் போட்ட பாட்டு பயங்கரமான ஹிட் ஆச்சு. சோனா இத்தனா சோனா அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. வடக்குப்பட்டி ராமசாமி அவர் தான், லக்கி மேன் அவர் தான். ரகுதாத்தான்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 நம்ம நயன்தாரா நடிக்கிற படம் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. பாடல்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவரோட வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. VIP 2 தமிழ் தெலுங்கு இவர் தான் பண்ணார். சிங்கராக நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அதாவது தீரா பாட்டு, அப்புறம் வாயமூடி பேசவும்ல பாடல்கள் பாடியிருக்காரு. முண்டாசுப்பட்டியில் ஆம்பளை சிங்கம், ராசா மகராசாங்கிறது ரொம்ப ஹிட்டு, பயங்கர ஹிட்டு ராசா மகராசா பாட்டு. அப்புறம் இன்னும் நிறையா படங்களில் இவர் பாடியிருக்காரு. ஜோக்கரில் இவர் பாடின பாட்டு பயங்கர ஹிட்டு. அப்புறம் சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இது கதையான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து 2024 லவ்வரில் வந்து இவர் பாடின எழுதாத கதையோங்கிற பாட்டு ஹிட்டு. ஸோ நாங்காலி அப்படிங்கிற பாட்டு தான் குட் நைட்டில் பயங்கர ஹிட்டான பாட்டு. லிரிசிஸ்டாகவும் நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு. சந்தோஷ் நாராயணனோட ஜிகர் தண்டா பாட்டு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஜோக்கரில் எழுதியிருக்காரு. அப்புறம் ராட்சசியில் எழுதியிருக்காரு. டெலிவிஷனில் வந்து சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஜட்ஜாக இருக்கார். இந்த மாதிரி பல அவதாரம் உள்ளவர். 10 years இவருக்கு ஓடிடுச்சு. இவருக்கு மென்மேலும் நம்முடைய வாழ்த்துக்கள்.